ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 2வது டெஸ்ட் மேட்ச் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து 277க்கு வந்து 6 விக்கெட் இழந்திருக்காங்க. கொஞ்சம் உறுதியான ஒரு இலக்கோடு தான் இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இஷாந்த் சர்மா வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ரா, உமேஷ் யாதவ் வந்து தலா 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹனுமா விகாரி வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அனுபவம் இல்லாத ஒரு வீரர், ஆல்ரவுண்டர் பிளேயர். அவர் வந்து 2 விக்கெட் எடுத்து சூப்பராக வந்து அசத்தியிருக்காரு. பொதுவாக இந்திய அணியில் வந்து டிஆர்எஸ் ரிவ்யூ கேட்கறது அப்படின்னா தலை தோனி தான். அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ரிவ்யூவை தேவையில்லாமல் வந்து வீணடிச்சிடறாரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கருத்தும் வந்து இருந்துகிட்ருக்கு. திரும்ப வந்து அதை நிரூபிக்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து 2 தவறு வந்து செஞ்சுருக்காரு. அந்த 2 தவறுனால இந்திய அணி வந்து ஒரு ரிவ்யூ வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 12வது ஓவர் வந்து ஷமி வந்து போட்டிருப்பாரு. ஷமிக்கு தான் வந்து முதல் ஓவர் போட்ட முதல் பால்லே வந்து ஃபின்ச்சுக்கு வந்து LBW ஆகிருக்கும். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஷமி வந்து விராட் கோலியை பார்ப்பாரு. விராட் கோலி உடனே வந்து டிஸ்கஸ் பண்ணி ரிவ்யூ கேட்பாரு. ஆனால் பால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்பில் வந்து படாமல் மேலே போயிருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வந்து ரிவ்யூ வாய்ப்பு வந்து தேவையில்லாமல் வந்து மிஸ் ஆகிருக்கும். அடுத்த ஷமி போட்ட 2வது பாலில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பால் வந்து பேரில் பட்டிருக்கும். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா LBW அவுட். ஆனால் அம்பையர் வந்து மறுத்திருப்பார். இந்த முறை வந்து விராட் கோலி வந்து ஷமி பார்ப்பாரு. ரிவ்யூ கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் ரீப்ளேயில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது பால் வந்து அவுட் ஆகிருக்கும். அம்பையர் வந்து நாட் அவுட் கொடுத்துருப்பாரு. ஸோ 2வது பாலில் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபின்ச் வந்து அவுட் ஆகிருப்பார். முதல் பாலில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டே இல்லை. ஆனால் அதுக்கு வந்து விராட் கோலி வந்து ரிவ்யூ கேட்டிருப்பாரு. 2வது பாலில் வந்து அவுட்டு. ஆனால் அதற்கு வந்து விராட் கோலி வந்து ரிவ்யூ கேட்க வேணாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி வந்து முதல் 2 பால்லே வந்து ஷமி போட்ட முதல் 2 பாலில் ஒரு ரிவ்யூ வாய்ப்பை வந்து விராட் கோலி வந்து தவற விட்டுருக்காரு. விராட் கோலி வந்து ரிவ்யூ கேட்குற விஷயத்தில் வந்து தோனி கிட்ட இருந்து அறிவுரைகள் கேட்டு தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் செய்திகளை வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.